நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விசில் மாதிரி குக்கர்ல இருந்து வந்துருச்சுன்னா எல்லாமே யாரோட ஃபால்ட்? அப்படி இருக்கும்போது நம்ம தான் நிக்கணும், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா we are selfish idiots, very wrong. எல்லாருடைய அப்ரிங்கிங், எல்லாருடைய வளர்ச்சியும் எடுத்துட்டு அவங்க ஒரு மக்கள் தானே ஓட்டு போடணும், மக்கள் தானே வெளியில அனுப்பணும், எல்லாமே மக்கள் தானே, நீங்க தானே. தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தது, அவர் சுத்தி வர நெகட்டிவ் விமர்சனங்கள், அவருக்கு எதிராக பேசுறவங்க அண்ட் அவரோட வைஃப், குடும்பம், குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வனிதா விஜயகுமார் வெளிப்படையா பேசி இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. விஜய் அரசியலுக்கு வரத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போறாரு. அவரோட ரசிகர்கள் நம்பி மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வராரு. அவருக்கு எந்த விதமான பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. எனக்கு ஆதரவா பேசுங்க அப்படின்னு யாருக்கும் அவர் பணம் கொடுக்கறதும் கிடையாது. சோ இது எல்லாமே அவருக்காக தானா சேர்ந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலி டிஎம்கேக்கு ஆதரவா பேசுறாங்க. சோ அவங்க டிஎம்கேக்கு எதிராக பேசுறாங்க. அது அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கனால இந்த கட்சியை பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னைய பத்தி இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ அவதூறு பேசியிருக்கீங்க, என்னென்னமோ பேசியிருக்கீங்க, என்னோட பர்சனல் வரைக்கும் எடுத்து வச்சு பேசியிருக்கீங்க. சரி, கட்சிக்கு ஆதரவா பேசுறதா இருக்கட்டும். ஆனா என்னை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க, விஜய் ஆள் வச்சு பெண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாரு, விஜய் என்ன அட்டாக் பண்றாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, விஜய் உட்கார்ந்துட்டு பெண்களை இழிவுபடுத்துறது, ஜூலி அட்டாக் பண்றதுல அவரோட வேலையே கிடையாது. விஜய் யாருக்கும் காசு கொடுத்து பெய்ட் ப்ரமோஷன் பண்ணவே இல்லை. இவங்க டிஎம்கே கிட்ட காசு வாங்கி பேசலாம், அல்லது மத்த கட்சி கிட்ட காசு வாங்கி விஜய பத்தி பேசலாம். ஏன்னா இவங்க பிக் பாஸ் மூலமா பாப்புலரா இருக்காங்க, இவங்க பேசினா ரீச் ஆகும்னு நினைச்சு இவங்க கிட்ட சொல்லி பேச சொல்லலாம். ஆனா விஜய் யாருக்கும் காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. நான் மக்களுக்காக வர, என் அண்ணன், என் தம்பி, அம்மா, அப்பா, மாமா எல்லாரும் எனக்காக ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டுட்டு இருக்காரு. சோ ஜூலியை அட்டாக் பண்ற அளவுக்கு விஜய் ஒன்னும் கீழே இறங்கி வரல, அவர் ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூலி கிட்ட ஒரு விஷயத்த நான் பேசணும். ஏன்னா நீங்க பிக் பாஸ் எதுக்கு போனீங்க? காசு சம்பாதிக்கிறதுக்காக போனீங்க. அங்க வாங்காத அசிங்கமா திட்டா கமெண்டா அதெல்லாம் தாண்டி காசு சம்பாதிக்க தானே அங்க போனீங்க. அதே தானே இப்பயும் பண்றீங்க. நீங்க பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை யாராவது தப்பா பேசினா நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்களா, நீ என்ன அவ்வளவு பெரிய பிக் பாஸ் புடுங்கியா அப்படிங்கிற மாதிரி ஜூலியா டைரக்டா அட்டாக் பண்ணி வனிதா விஜயகுமார் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் மனைவி, அம்மா, அப்பா, பிள்ளைங்க இதை யாரையும் பார்க்காம அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியல மட்டும் நல்லா இருந்துருவாரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் ரொம்ப குட் ஹார்ட்டட் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அவர் அவ்வளோ மோசமான ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவர். அவங்களோட பர்சனல் லைஃப்ல என்ன வேணா நடந்திருக்கட்டும், அது நமக்கு தேவையில்லை. நம்ம நாட்டை பார்த்துக்க ஒரு நல்ல மனுஷன் வேணும், அவ்வளோதான். ஸோ அதனால யாரை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம விமர்சனம் பண்ணி பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஸோ என்னோட ஆதரவு விஜய்க்கு தான், கண்டிப்பா அரசியல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி வனிதா விஜயகுமார் பேசியிருக்க இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுசு வைரல் ஆயிட்டு இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு.